இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ஆக்சுவலி இந்த விலாக் வந்து நான் நேத்திக்கு திங்கக்கிழமை ஷூட் பண்ணது. ஸோ காலையிலே வெயில் நல்லா கொளுத்தி எடுக்குது. சம்மரில் கூட இந்த அளவுக்கு வெயில் அடித்தது கிடையாது. இப்போ ரொம்ப இங்கே வெயில் வந்து நல்லா கொளுத்தி எடுக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை, அந்த அளவுக்கு வெக்கையாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தேங்காய் சட்னியும் செஞ்சுட்டேன். இட்லி மாவு வீட்டில் இருந்தால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் செய்கிறதுக்கான கவலையே இருக்காது. இட்லி தோசை சட்னி மாதிரி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு. ரீசெண்டாக நான் ப்ரெஸ்டீஜில் வந்து மல்டி கடாய் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கடாயில் தான் இன்றைக்கி வந்து இட்லி செஞ்சுருந்தேன். லைட்டாக இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வச்சா போதும். நல்ல சாஃப்டாக இட்லி வந்து நல்ல சூப்பராக வெந்து வந்திருந்தது. எடுக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருந்தது. இட்லி துணியில் இட்லி வேக வைக்கும்போது அந்த துணி அலசுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி பிளேட்டில் எண்ணெய் தடவி வேக வைக்கிறது உண்மையிலேயே நல்லா இருக்குது. வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. அப்புறம் ஸ்டீம் பண்ணுறதுலேருந்து எல்லா பர்பஸ்க்குமே இந்த கடாய் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடிக்கிற வேலைக்கு டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் மால் போயிருந்தப்போ அங்கே கொஞ்சம் அதிகமாகவே சாத்துக்குடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி அந்த சாத்துக்குடி இருந்ததால் அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். அன்றைக்கி மதிய லஞ்சுக்கு சிறுபருப்பு சாம்பார், ஒயிட் ரைஸ், பீட்ரூட் பொரியல், கனவா தொக்கு, அப்பளம் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டோம். இந்த சிறுபருப்பு சாம்பார் என்னோட ஒரு ஃபேவரட்டான சாம்பார். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் எப்படி செய்வேன்னா, அந்த பருப்பை நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அந்த பருப்பை நல்லா கழுவிட்டு அந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேன்லேயே நான் நல்லா வேக வச்சுருவேன். குலைவாக வந்து வேக வச்சுக்கணும். குக்கர்லலாம் நான் வேக வைக்க மாட்டேன். பருப்பு வேகிற டைமில் சைட் பை சைடாக பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பீட்ரூட் பொரியலுக்கும் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் பீட்ரூட் உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருவேன். பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டோம்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடும். சாம்பாருக்கு சிறுபருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் நமக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் இந்த சாம்பாருக்கு தண்ணியோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கணும். காயெலாம் நல்லா வெந்த சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் தாளிப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்ல சூப்பரான சிறுபருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆகும். தாளிப்புக்கு நான் எண்ணெயில் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து தாளிச்சு விட்டுருந்தேன். கனவா தொக்கு செய்கிறதுக்கு கனவா மீன் நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுட்டேன். கனவா மீனை வந்து ரவுண்டாக கட் பண்ணால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் நான் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக கனவா மீனே வந்து வாங்கியிருக்கேன். எங்கள் ஏரியாவில் வந்து இது கொண்டு வரது ரொம்ப ரேர். நானே அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை பார்க்கவும் செஞ்சுருக்கேன் நேரில். இறால், மட்டன், சிக்கன் கிரேவிலாம் எப்படி செய்வோமோ சேம் அதே மெத்தடில் தான் இந்த கனவாவும் வந்து செய்யணுமா. நானும் சேம் அதே மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஆனால் என்ன ஒன்று, இது வேகிறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இது சாப்பிட்றதுக்கு ஏதோ கொஞ்சம் ரப்பர் மாதிரியே இருக்குது. அப்படி தான் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ குக்கர்லேயே வேக வச்சிருக்கலாம் தான் தோணுச்சு. இந்த ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக லஞ்சுக்கு செஞ்ச அத்தனையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.